கிரிப்டோ கரன்சி பிரைசஸ் ரீசெண்டாக வேகமாக பீக் ஆகிட்டே வருது. ஆனால் இந்தியாவில இருந்து எப்படிப்பா கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, என்ன ஆப் யூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். பேசிக்காக இந்தியாவில் வஜிரெக்ஸ், பினான்ஸ், ஜெப்பே, காயின் பேஸ், ஜியோடஸ் மாதிரி பல எக்ஸ்சேஞ்சஸை மக்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம அதில் பார்க்க போகிறது ஜியோடஸ் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச். பட் நான் இப்போ ஒரு விஷயத்தை ரொம்ப கிளியராகவே சொல்லிடுறேன். இது ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ. ஜியோடஸ் கம்பெனிலேருந்து என்னை கான்டாக்ட் பண்ணி ஜியோடஸ் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு சொன்னதுனால நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக ஜியோடஸில் என்னென்ன ஃபியூச்சர்லாம் இருக்குது, என்ன அட்வான்டேஜ், ட்ரேடிங் ஃபீலாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, நம்ம அதில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், சைன் இன் பண்ணலான்றதை கம்ப்ளீட்டாக உங்களுக்காக சொல்ல போகிறேன். அண்ட் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜியோடஸ்க்குள்ளே என்ட்ரு ஆக போகிறீங்கன்னா ஜியோடஸ் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவில் பல கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கும்போது நான் ஜியோடஸ் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸில் பார்த்த 5 முக்கியமான ஃபியூச்சர் அண்ட் அட்வான்டேஜ். அதில் ஃபர்ஸ்ட்டு 300+ அதாவது ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சஸில் 300+ INR, USDT, BTC பேரில் கிரிப்டோ கரன்சிஸை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரெண்டாவது, கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு INR ஃபாஸ்ட்டாக டெபாசிட் பண்ணுறதும் வித்ட்ராவல் பண்ணுறதும் இதில் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒரு சில பேருக்கு டெபாசிட்லையும் வித்ட்ராவலையும் ஒரு சில இஷ்யூ வந்துச்சுன்னா அவங்கள எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றதையுமே இந்த வீடியோவோட முடிவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். அடுத்ததா BSC, ETH, Solano, XDC, TON அண்ட் பல நெட்வொர்க்கில் வித்ட்ராவல் அவைலபிளாக இருக்குது. மேபி நீங்கள் TRX அண்ட் டான்ல வித்ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக வித்ட்ராவல் ஃபீயே இந்த நெட்வொர்க்கை பொறுத்தளவுக்கு கிடையாது. ஆல்சோ OTC சப்போர்ட்டுமே இருக்குது. அண்ட் இந்த ஜியோடஸ் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சைன் அப் பண்ணுறதும் KYCயை கம்ப்ளீட் பண்ணுற ஃபுல் ப்ராசஸை நம்ம சேனல்லே நான் ரீசெண்டாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்குண்டான லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா அதையுமே கம்ப்ளீட்டாக பாருங்கள். அண்ட் ட்ரேடிங் ஃபீயை பொறுத்தளவுக்கு நான் பார்த்த வரைக்கும் இந்த எக்ஸ்சேஞ்சில் கொஞ்சம் மினிமல் ரேஞ்சாக தான் இருக்குது. இதனுடைய கம்ப்ளீட் லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஃபீயை கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ ரொம்ப முக்கியமான பாயிண்ட், மற்ற கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸை பார்க்கும்போது இந்த ஜியோடஸ் கொஞ்சம் சேஃப் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் இந்தியாவில் இந்த கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் நல்லது, இது கெட்டது அப்படின்னு சொல்லவே முடியாது. எந்த ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சாகவே இருந்தாலும் ஃபியூச்சரில் ஒரு சில ரிஸ்க் ஃபேக்டர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த டீம் அதிலிருந்து எப்படி மீண்டு வர்றாங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ஒரு லாங் டேர்மில் ரன் ஆக போகிறாங்களா இல்லையான்றதே டிசைட் ஆகும். அதனால தான் சொல்கிறேன். நான் சொல்கிறேன்றதுக்காக மட்டும் இல்லாமல் நீங்களுமே கம்ப்ளீட்டாக அனலைசிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேனா மட்டும் ஸ்டெப் எடுங்க. ஆனால் ஒரு பிகினராக இந்த ஜியோடஸ் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே நம்ம போயிட்டோம். ஆனால் அதுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா எந்த கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சை நம்ம வாங்குறது, நான் ஒரு பிகினர் தான், மேபி என் பணம் லாஸ் ஆயிருமோ அப்படின்ற பயத்தை கொஞ்சம் அந்த ரிஸ்க் ஃபேக்டரை கம்மி பண்ணுறதுக்கு SIP பேஸ்கெட் அப்படின்ற ஆப்ஷனும் இந்த ஜியோடஸ்ல இருக்கு. அதில் பிகினர், லார்ஜ் கேப், DeFi அப்படின்ற ஆப்ஷன் மூலியமா பேஸ்கெட்டா ஒரு சில கிரிப்டோ கரன்சி காயினை அவங்களே பர்டிகுலராக செக்ரிகேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் அந்த பேஸ்கெட்டில் போடுறீங்கன்னா மேபி அதில் பிட்காயினும் இத்தீரியமும் இருந்துச்சுன்னா உங்களுடைய பணம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரெட் ஆகிட்டு பேஸ்கெட் கான்செப்டில் இன்வெஸ்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்போ உங்களுடைய ரிஸ்க் ஒரே காயினில் போகாமல் மல்டிபிள் காயினில் நீங்கள் பேஸ்கெட் மூலியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால ஒரே காயினில் பெருசாக லாஸ் ஆகிற ரிஸ்க்கை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணுறதுக்கு இந்த பேஸ்கெட் அப்படின்ற ஆப்ஷனும் சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்சேஞ்சை நீங்கள் யூஸ் பண்ணும்போது டெபாசிட், வித்ட்ராவல், பை ஆர் செல்லில் எந்த இஷ்யூ வந்தாலுமே நீங்கள் அவங்க டீமை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு தமிழ் கஸ்டமர் சர்வீஸ் சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனுடைய டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க.